இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஷாப்பிங் அட்மின் சைட்டை பத்தி கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இட் மீன்ஸ் தட் ஓகே எப்படி வந்துட்டு ஒரு கேட்லாக் ஆட் பண்றது, எப்படி ஒரு கேட்டகரி ஆட் பண்றது, எப்படி ஒரு சப் கேட்டகரி ஆட் பண்றது, அப்புறமா எப்படி ப்ராடக்ட் ஆட் பண்றது, எப்படி ஆஃபர் ஆட் பண்றது, எப்படி அந்த ப்ராடக்ட்டுக்கு இமேஜஸ் ஆட் பண்ணுறது, எப்படி ஆர்டர்ஸை பார்த்துக்கிறது, சர்ச் பண்ணுறது, எப்படி ஆர்டர் அக்செப்ட் பண்ணுறது, கேன்சல் பண்ணுறது, அந்த ஃபர்தர் ப்ராசஸ்ஸு. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்கிறது, அப்புறமா செட்டிங்ஸ் எப்படியெல்லாம் அப்டேட் பண்ணலாம், அதனுடைய கண்டென்ட், அப்புறமா எப்படி வெப்சைட் லோகோலாம் அப்டேட் பண்ணிக்கலாம், எப்படி கலர் தீம்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் செஷன் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் லாகின் ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணணும். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ லாகின் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் வெப்சைட்டோட என்னென்ன ஒரு ஜஸ்ட் ஒரு குயிக் சம்மரி மாதிரி இருக்கும். என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸ் மீன்ஸ் தட் ஓவராலாக எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு இந்த வெப்சைட்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு, மீன்ஸ் தட் இந்த ஷாப்பிங் சைட்குள்ள எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிக்கிறோம். இன்னைக்கு டேட், அப் டு டேட் எத்தனை ஆர்டர் கரண்டாக இருக்கு, புதுசாக என்னென்ன ஆர்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கு நம்ம கிட்ட, எத்தனை ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு, எவ்வளோ கஸ்டமர்ஸ் நம்மளோட வெப்சைட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிக்கணும். ஸோ அப்படியே நம்ம இதை ஸ்க்ரால் பண்றோம் அப்படின்னா இது ஒரு லாஸ்ட் 6 மந்த்னுடைய டிரான்சாக்ஷனோட ஓவர் காமிக்கும். இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா எத்தனை ஆர்டர் வந்திருக்கு, ஓகே இந்த ஜூலை மந்த்ல எத்தனை ஆர்டர் வந்திருக்கு. இந்த எல்லோ கலர் பாத்தீங்க அப்படின்னா மீன்ஸ் தட் எத்தனை ஆர்டர் ஃபெயில் ஆயிருக்கு. அப்புறமா பாத்தீங்கன்னா லைட் கிரீன் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு டிரான்சாக்ஷனுடைய வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்கேஸ் இங்க வந்து 000. ஸோ இந்த மந்த்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6179 வேல்யூ வந்து டிரான்சாக்ஷன் இருக்கு. ஸோ பாத்தீங்க அப்படின்னா இப்போ கரண்டா லாஸ்ட் ஓகே இந்த மந்த்ல இருந்துட்டு மீன் தட் மைனஸ் ஆஃப் 6 மந்த், மீன் தட் லாஸ்ட் ஜூன்ல இருந்துட்டு அன்டில் டிசம்பர் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரிப்போர்ட் பை டிஃபால்ட் வந்துட்டு ஜென்ரேட் ஆயிடும். இன்கேஸ் நீங்க ஜனவரி வந்துச்சு அப்படின்னா ஸோ இன்கேஸ் அதுக்கேற்ற மாதிரி ஜனவரில இருந்துட்டு மைனஸ் ஆஃப் 6 ஆஃப் லாஸ்ட் 6 மந்த்னுடைய டேட்டா நம்மளுக்கு தெரியுங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் ஆர்டர்ஸ் இப்போ கரண்டா பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ரீசெண்டா என்னென்ன ஒரு டாப் 5 ஆர்டர்ஸ் வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்தீங்கன்னா அப்படி ஆர்டர் நம்பர், ஆர்டர் டேட், பேமெண்ட் ஸ்டேட்டஸ், எவ்வளோ அதனுடைய ப்ரைஸ், என்ன பேமெண்ட் ஸ்டேட்டஸ், கேன்சல், நம்ம டேரக்டா இங்கே நேவிகேட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம வியூ ஆலும் கொடுத்தோம் அப்படின்னா அங்கேயும் நம்ம மொத்தம் பார்த்துக்கலாம். வியூ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இண்டிவிஜுவலா ப்ராடக்ட்டை பார்த்துக்கலாம். வியூ ஆல் கிளிக் பண்ணோம் அப்படின்னா எல்லா ஆர்டர்ஸும் நம்ம பார்த்துக்கலாம் கரண்டா இருக்கிற சைட்ல ஓவரா. ரீசன்ட் கேன்சலேஷன் ரெக்வஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா கஸ்டமர்ஸ் யாருன்னா ஆர்டர்ஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கேன்சல் பண்ற ஆர்டர்ஸ் இங்க ரீசெண்டா எத்தனை ஆர்டர்ஸ் கேன்சல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஒரு 5 ஆர்டர்ஸ் நம்ம காமிக்கிறோம் கரண்டா. ரீசெண்ட் ரீஃபண்ட் ஆர்டர்ஸ் இட் மீன்ஸ் தட் என்னென்ன ஆர்டர்ஸ் எல்லாம் கஸ்டமர் கேன்சல் பண்ணிருக்காங்க, நம்ம எவ்வளவு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிருக்கோம். இட் மீன்ஸ் தட் இந்த ஆர்டருக்கு எவ்வளவு ரீஃபண்ட் பண்ணிருக்கோம், என்ன டைப் ஆஃப் மோடு, என்ன ரீஃபண்ட். ஸோ இந்த பத்தி நம்ம ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு செக்ஷன் பை செக்ஷன் நம்ம போய் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே சர்வீஸ். சர்வீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஷாப்பை ரெடி பண்ணணும். ஷாப் இந்த சென்ஸ் மீன்ஸ் ஓகே எப்படி நம்ம ஒரு கேட்டலாக கிரியேட் பண்றது, எப்படி கேட்டகரி கிரியேட் பண்றது, எப்படி சப் கேட்டகரி கிரியேட் பண்றது, எப்படி ஆர்டர் பண்றது, இந்த பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா கேட்டலாக் அப்படின்னா என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா கரண்ட் நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு, மென், உமன், கிட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ ஒரு ஆட் நியூ இட் மீன் தட் இது வந்துட்டு எங்க வரும் அப்படின்னு இப்போ நான் புதுசா ஒரு கேட்டலாக் ஆட் பண்றேன் அப்படின்னா எங்க வரும் அப்படின்னா இங்க நீங்க ஆட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் இருக்கு, டிஸ்பிளே கேட்டலாக் லொகேஷன் மீன்ஸ் ஹைலைட்டட் இன் yellow கலர். இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டயலாக் ஒன்று ஓப்பன் ஆகும், அது காமிக்கும் எங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹைலைட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா எல்லோ கலரா பாத்தீங்க அப்படின்னா மென் அண்ட் உமன் அண்ட் கிட்ஸ். ஸோ கரண்டா பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்னலாம் ஆட் பண்றோம் அப்படின்றது மொத்தமே இங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல பை டிஃபால்ட் இங்க காமிச்சிருவோம். அதுதான் பாத்தீங்க அப்படின்னா கேட்டலாக்ன்றது. ஸோ கேட்டகரி. இப்போ கேட்டகரி அப்படின்னா என்ன அப்படின்னா அடுத்த லெவல். லெட்ஸ் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு புதுசா ஆட் பண்றேன். ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணேன், எந்த கேட்டலாக் டைப் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணேன். இட் மீன் தட் இது மென்னா, உமனா, கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க அதே மாதிரி டிஸ்பிளே கேட்டகரி லொகேஷன் ஹைலைட்டட் இன் ரெட் கலர்.
ஸோ இது நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு டயலாக் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் த கேட்டகரி. இப்போ பார்த்தீங்கன்னா உமன் கீழே நம்ம ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே ஹைலைட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இது மாதிரி நீங்கள் ஆட் பண்ண அந்தந்த கேட்டகரி கீழே இது பை டிஃபால்ட் இந்த கேட்டகரிஸ் வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சப் கேட்டகரி. ஸோ அதே மாதிரி சப் கேட்டகரி அதுக்கு கேட்டகரிக்கு கீழே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன், எந்த கேட்லாக்னு நான் செலக்ட் பண்ணணும். இது வந்து மென்னு கீழே வருமா என்ன அப்படின்னு மென்னா உமன் கீழே அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்க டிஸ்பிளே சப் கேட்டகரி லொகேஷன் ஹைலைட்டட் இன் கிரீன் கலர். ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைலைட் கிரீன் கலரில் இங்கே உங்களுக்கு டிஃபால்ட்டாக காமிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அப்படிதான் பார்த்தீங்க அப்படின்னா உமன்ன்றது ஃபர்ஸ்ட் லெவல், அக்சசரிஸ்ன்றது ஃபர்ஸ்ட் லெவல் இல்லை, அது பார்த்தீங்கன்னா கேட்டலாக். ரெட் கலர்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி, கிரீன் கலர் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சப் கேட்டகரி. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரிக்கு இன்கேஸ் ப்ராடக்ட் இருந்தால் மட்டும்தான் இங்கே காமிக்கும். இன்கேஸ் ப்ராடக்ட் அந்த கேட்டகரிக்கு ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா எந்த கேட்டகரியுமே இங்கே வந்து காமிக்காது. ஓகே. பிளஸ் இங்க பாத்தீங்க அப்படின்னா டாப் 5 கேட்டகரிஸ் காமிக்கும் ஆர்டர் பை ஆஃப் அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி. இப்போ டாப் 5 வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். இன்கேஸ் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இது வந்து எது டாப்ல வரணும் எது கீழே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கண்டினியூ பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ. ஸோ அது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஷோ இன் ஹோம் பேஜ். இது வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே இன் ஹோம் பேஜ் அப்படின்னா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க தெரியும் நெக் வியர் உமன் அப்படின்னு என்ன அப்படின்னா இப்போ எதுக்காக நம்ம ஆட் பண்றோம் வச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ இன்கேஸ் நம்ம இன்னொரு ப்ராடக்ட் இன்னொரு கேட்டகரி பர்டிகுலர் கேட்டகரி மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு. அந்த மாதிரி கேசஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க இங்க இந்த இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்றோம் அப்படின்னா பை டிஃபால்ட் இப்போ நான் ஹோம் பேஜ் ஒரு எக்ஸாம்பிள் சைட்டுக்குள்ள போய் காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெஸ்ட் செல்லிங் கீழே பாத்தீங்கன்னா நெக் வியர், ஸோ சன் கிளாஸஸ், பால்கோவா ஸ்வீட்ஸ். ஸோ அந்த அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி இங்கே பை டிஃபால்ட் இங்கே காமிச்சோம். கேட்டகரி ஆர்டர் இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெவல். இட் மீன் தட் ஹைலைட்டட் இன் எல்லோ கலர். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நான் ஆர்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டிசைட் பண்ணிக்கலாம் எந்த ஆர்டர் வந்துட்டு மேலே போகலாம் கீழே போகலாம். இப்போ நம்ம கரண்டாக வெப்சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் உமன் மென் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது தெரியும் உங்களுக்கு அப்படி பார்க்குறேன் நான். இப்போ நான் என்ன பண்ணுறேன் மென்னை வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல எடுத்து வந்து வைக்கிறேன் நான். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க ஒரு எக்ஸாம்பிள். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்வாப் பண்ணிங்க அப்படின்னா மேலே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துருச்சு. ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் நான் என்ன நினைக்கிறேன் இப்போ நான் ஒரு ஒரு நெக்ஸ்ட் என்ன நினைக்கிறேன் இப்போ நான் மென்னு கீழே வந்துட்டு இது பண்ணணும்னு நினைக்கிறேன். மென்னு கீழே ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம மென்னு நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கரண்டா கிளாத்திங், மென் க்ரூமிங், வாட்சஸ், ஷூஸ், அக்சசரிஸ் இதெல்லாம் இருக்கு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் ஜுவல்லரி வந்து டாப்ல வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் எந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த கேட்டகரி சூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா இங்க லிஸ்ட் பண்ணி காமிக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா டாப் 5 மட்டும் தான் வந்துட்டு பாத்தீங்க அப்படிங்க காமிக்கும் கரண்டா. இப்போ பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் 5 இருந்துச்சு அப்படின்னா வியூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ நம்ம இதை பார்க்கலாம் ஜுவல்லரி எப்படி நம்ம மேலே கொண்டு வரோம்னு பார்க்கலாம். இப்போ ஜுவல்லரி இங்க இருக்கு, அதே மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டே போயிடும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஜுவல்லரி ஆட்டோமேட்டிக்கா மேலே வந்துச்சு பாத்தீங்களா. ஓகே. இப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் நம்ம பண்ணலாம். இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆர்டரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து எனக்கு ரிங்ஸ் வந்து மேலே வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நேரா போறேன் நான். இப்போ நான் என்ன பண்றேன் மென்னு கீழே இங்க என்ன இருக்கு, இப்போ இது கீழே என்ன இருக்கு மென்னு, ஜுவல்லரி கீழே இருக்கு. அப்போ மென்னு அப்போ ஜுவல்லரி. இப்போ நான் ஜுவல்லரி செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க டிஸ்பிளே ஹேலட் இங்க அதே மாதிரி தான். இங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. நீங்க இங்க டிஸ்பிளே பண்ணி இங்க இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ரிங்ஸ் வந்து மேலே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்றேன் பேஜை, ஆட்டோமேட்டிக்கா ரிங் மேலே வந்துச்சு. ஓகே.
அடுத்தது ஸ்டைல். இப்போ ஸ்டைல் அப்படின்னா என்ன அப்படின்னா எதுக்காக ஸ்டைல்ஸ்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போது இன்கேஸ் எதனா ஸ்டைல் அது எதனா இருந்துச்சு அப்படின்னா ஆட் நியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு புது ஸ்டைல் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேனர் இன்கேஸ் எதனா ப்ராடக்ட் எதனா இந்த ப்ராடக்ட்டுக்கு எதனா பேனர்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் நியூ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் நியூ இன்கேஸ் பிக் இமேஜ் அப்படின்னா எதுக்கு நம்ம இங்கே இமேஜ் வச்சிருக்கோம் அப்படின்னு இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹோம் பேஜில் காமிக்கணும்னு வச்சு நினைக்கிறீங்க. ஸோ இந்த பாட்டம் ஆஃப் த பேஜ் போனீங்க அப்படின்னா இங்கே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இங்கே அந்த இமேஜ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இமேஜ் வந்துடும். ஸோ இன்கேஸ் இமேஜ் ஆட் பண்ணல அப்படின்னா அங்கே வராது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேனர். ஹோம் பேனர் அப்படின்னா என்ன அப்படின்னா எதுக்காக ஹோம் பேனர்னு வச்சுக்கோச்சுன்னா ஆட் நியூ. இப்போ ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் பேஜில் டாப்பில் இங்கே பேனர்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம், இந்த டைட்டில் எடிட் பண்ணிக்கலாம், இந்த இமேஜ் எடிட் பண்ணிக்கலாம், இந்த வியூ மூலம் நம்ம வச்சுக்கலாம். நம்ம இன்கேஸ் வேணும் அப்படின்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய டைட்டில் இங்க பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் லொகேஷன் இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்க டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமிச்சிருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், எந்த கலர்ல ஹைலைட்டட் இன் எல்லோ கலர். ஸோ இது கிளிக் பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி இந்த கலர்ல வந்துடும். இந்த ஹைலைட்டட் எல்லோ கலர் மாதிரி இங்க வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. நம்ம அங்க போட்டோம் அப்படின்னா டிஸ்பிளே ரீடைரக்ட் யூஆர்எல் லொகேஷன் ஹைலைட்டட் இன் ரெட் கிரீன் கலர். இது கிளிக் பண்றீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா வியூ மோட். இப்போ சடனா வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணோன்னு ஒரு வேற ஒரு பேஜுக்கு போகணும் அப்படின்னா வேற ஒரு வெப்சைட்டுக்கு போகணும் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க இங்க ரீடைரக்ட் யூஆர்எல் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பட்டன் எனேபிள் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்கா அங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ டிஸ்பிளே பேனர் இமேஜ் லொகேஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேனருக்கு ஒரு இமேஜ் நம்ம செட் பண்ணணும். ஸோ இது கிளிக் பண்றீங்க அப்படின்னா ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுதான் அந்த பேனர்ன்றது. இப்போ யூனிட் ப்ரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம் இது வந்து பர் யூனிட்டா பர் மீட்டரா பர் கேஜா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பை டிஃபால்ட். எஃப்ஏக்யூ அப்படின்னு என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார் த வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மீன் தட் லெட்ஸ் எக்ஸாம்பிள் நீங்கள் பேஜ் நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே எஃப்ஏக்யூ இருக்கு, நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி தான் ஆட் நியூ நேம் என்ன டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் ஆக்டிவ். இன்கேஸ் ஆக்டிவ் இருந்தால் மட்டும் நம்மளுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகும். கரண்டா ரஞ்சிதா நோட் பண்ணிக்கோ, எல்லா இடத்துலையுமே ஆக்டிவ் இருந்தால் மட்டும்தான் பப்ளிக் வெப்சைட்ல காமிக்கும், இன்கேஸ்னா வராது. பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் வருது பார்த்தீங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராடக்ட் பற்றி பேசலாம் நம்ம. ஓகே, லிஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கிட்ட சிஸ்டத்தில் என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ மொத்தமே இந்த மாதிரி காமிக்கும். இந்த மாதிரி இன்கேஸ் என்ன ப்ராடக்ட் நேம், எவ்வளோ ப்ரைஸு, என்ன ஸ்டேட்டஸ் ஆஃப் த ப்ராடக்ட், மாடிஃபைட் வியூனா எப்படி வந்துட்டு வெப்சைட்ல காமிக்கும் அப்படின்னு சொல்ல வருது. இப்போ நான் வியூ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி அது ப்ராடக்ட்டை காமிக்கும் வெப்சைட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்குது பார்த்தீங்களா. ஓகே, நான் எடிட் பண்ணிக்கலாம், டெலிட்டும் பண்ணிக்கலாம். லெட்ஸ் எக்ஸாம்பிள். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா மெயின் லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்னு என்ன கேட்டலாக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மெனு கீழே என்னென்ன கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கீழே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமே இங்கே காமிச்சோம். அதே மாதிரி பிராண்ட். ஸோ என்னென்ன பிராண்ட் அதுக்கேற்ற மாதிரி பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸ்டைலும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். சர்ச் பை ஆஃபர். இன்கேஸ் நீங்கள் எதனா ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கீங்க அது மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த டேட்டில் எதனா ஆஃபர் கொடுத்துருக்கேன் செக் பண்ணதுக்கு நான் இங்கே வந்துட்டு கொடுக்குறேன் நான். இப்போ இன்கேஸ் இந்த காம்பினேஷன் எதனா மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, இவ்வளோ ப்ராடக்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வரோம். ஓகேவா. இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பை கோட் வைஸும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இன்னொன்று இஸ் ஃபியூச்சர் ப்ராடக்ட். ஃபியூச்சர் ப்ராடக்ட் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. நம்ம இந்த ஃபியூச்சர் ப்ராடக்ட் இது கீழே வந்துட்டு வரது தான் அது ஃபியூச்சர் ப்ராடக்ட்னு சொல்ல வருது. ஓகே, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம், எப்படி ஆட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐஃபோன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ண போகிறேன். அது எப்படி ஆட் பண்ண போகிறேன், எப்படி இமேஜஸ் ஆட் பண்ண போகிறேன், எப்படி ப்ரைஸ் செட் பண்ண போகிறேன், எப்படி ஆஃபர்ஸ் எல்லாம் வந்துட்டு அதை போட ஆஃபர் எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன்
அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. இது எங்க இருக்கும்? ஓகே, எலக்ட்ரானிக்ஸ். இப்போ நம்மளுக்கு இது கீழே சப் கேட்டகரி இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு டம்மியா ஒரு ஆட் பண்ணலாம். லேப்டாப் அப்படின்றதுக்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சும்மா சிம்பிளா ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இப்போ அதுக்கு எதனா ஸ்டைல் எதனா இருந்துச்சு அப்படின்னா இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டைல் எப்படி ஆட் பண்றதுன்னா, இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஸ்டைல் அதே மாதிரி. ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கேட்லாக் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த கேட்லாக் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேட்லாக் ஏற்ற மாதிரி இந்த சப் கேட்டகரி இங்க வந்துடும். சப் கேட்டகரி எப்படி வரும்? இங்க ஆட் பண்ண பாத்தீங்களா? இதுக்கு ஏற்ற மாதிரி இங்க வந்துடும். ஸோ ஸ்டைல் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஸ்டைல், அதே மாதிரி பிராண்ட் பாத்தீங்கன்னா பிராண்டு, அதே மாதிரி யூனிட் பிரைஸ் நம்ம என்னென்ன இங்க ஆட் பண்றோமோ இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். இங்கே ஸ்டைல் என்ன சூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா தெரியலன்னா அப்படின்னா விட்டுடலாம் நம்ம. ஓகே ஓகே, என்னுடைய யூனிட் எப்படி பர் யூனிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் எக்ஸாம்பிள் 30,000. இதில் யூனிட் ப்ரைஸ் எவ்வளோ? 35,000 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம விற்கும். இதோட டேக்ஸ் எவ்வளோ? 18% டேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராடக்ட் பேஸ்ட் ஆன் த கண்ட்ரி மீன் தட் நீங்கள் அந்த ப்ராடக்ட் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு டேக்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா இன் லெட்ஸ் எக்ஸாம்பிள் இஸ் ஃபியூச்சர் ப்ராடக்ட் திங் அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் என்னுடைய ப்ராடக்ட் வந்து ஹைலைட் பண்ணணும், ரொம்ப அந்த ஃபியூச்சர் ப்ராடக்ட்ன்ற செக்ஷனில் இது இங்கே கிளிக் பண்ணால் இங்கே வரணும் அப்படின்ற இப்போ ஃபியூச்சர் ப்ராடக்ட் செக்ஷனுக்குள்ளே வரணும் அப்படின்னா ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். நம்ம வந்து செக் பாக்ஸ் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இன்கேஸ் எதனா வீடியோ எதனா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வெறும் யூடியூப் பிளேயர் ஐடி மட்டும் போட்டால் போதும். பிளேயர் ஐடி எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் யூடியூப் போகலாம். இன்கேஸ் யூடியூப் போயிட்டு என்ன பண்ணணும்னா உள்ளே போயிட்டு இது மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் இன்னொரு வீடியோ இருந்தது அப்படின்னா இன்னொரு வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி ஓகே ஓகே. இன்கேஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன இமேஜ் எப்படி வந்துட்டு ஒரு இமேஜை காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்களா சின்ன இமேஜாக இருக்குது. அது மாதிரி நம்ம காமிக்கிறது தான் அது. இப்போ என்கிட்ட ஆல்ரெடி நான் ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். நான் டவுன்லோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ஸோ ஆக்டிவ் இருந்தால் மட்டும்தான் வரும். பட் சைஸ் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க, அப்படிலாம் கரெக்டாக வராது. ஓகே, இன்வென்ட்ரி இட் மீன் இப்போ இன்வென்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா எவ்வளோ ஸ்டாக் நம்ம கரெக்டாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வாங்கல மீன்ஸ் வெண்டர் கிட்ட இருந்து எவ்வளவு ஸ்டாக் வாங்கியிருக்கோம். மேபி 10 இருக்கலாம், மேபி 20 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு குவான்டிட்டி இருக்கும் இன்கேஸ் 1 இன்ச்னா 1. இப்போ நம்ம 10. இப்போ ரீஆர்டர் லெவல் 5 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இப்போ கஸ்டமர் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண உங்களுடைய குவான்டிட்டி வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வந்துட்டே இருக்கும். எப்போ வந்துட்டு 5 ரீச் ஆச்சு அப்படின்னாவே இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ஒன்று இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ரீஆர்டர் ரிப்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா 5 கீழே என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் ஓவராலா சிஸ்டத்துல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் 5 கீழே இருக்கோ 5ன்றது மீன்ஸ் நீங்க எவ்வளவு இங்க டிசைட் பண்ணிருக்கீங்க. ஓகே 5க்குள்ள இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இதுல இந்த ரிப்போர்ட் பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. இங்க ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா குயிக்கா நம்ம பார்க்கலாம். ஓகே குவான்டிட்டி இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு கரண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டக்குன்னு சொல்லிடுறது இது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஆஃபர் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஃபர் கொடுக்கலாம். லெட்ஸ் எக்ஸாம்பிள் எப்போ கொடுக்கலாம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ எப்போ இந்த ஆஃபர் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஜனவரி 1 இப்போ நியூ இயர் ஆஃபர் கொடுக்குறேன். ஜனவரி 1 இருந்துட்டு 30ஆம் தேதிக்குள்ள நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நான் எவ்வளோ கொடுக்குறேன்? ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் நான். ஸோ டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இன்கேஸ் எதுனா எனக்கு என்ன ப்ராடக்டோடைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஆட் பண்ணலாம். ஸ்பெசிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்னுடைய கண்டென்ட் இருந்தால் ஆட் பண்ணலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு ஆஃபர் கொடுக்கும்போது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருந்தால் இங்கே டிஸ்பிளே ப்ராடக்ட் டீட்டெயில் லொகேஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்னென்னலாம் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு காமிக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம் ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் போகும். எக்ஸாம்பிள் iPhone description specification of
iPhone description இங்க பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி feature of iPhone description அதே மாதிரி terms and condition of iPhone description offer உடைய terms and conditions அப்படின்னா offer உடைய terms and condition போடணும் நம்ம. இப்போ எஸ்இஓ பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக என்ன அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வெப்சைட் ப்ராடக்ட் எல்லாம் கால் பண்ணிட்டு கூகுளில் யாருன்னா ஒரு ப்ராடக்டை சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா லெட்ஸ் எக்ஸாம்பிள் இப்போ ஐஃபோன் 5s அப்படின்னு சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீவேர்ட்ஸ்லாம் கரெக்டாக மேட்ச் ஆயிருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இதுலலாம் வெப்சைட்டில் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஐஃபோன். ஓகே, இந்த ப்ரௌசர் டைட்டில்ன்றது என்ன மீனிங் அப்படின்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இந்த ப்ரௌசர் டைட்டில்ன்றது. ஐஃபோன்ன்றது கீவேர்ட், ஐஃபோன் 11 அப்படின்ற ஒரு கீவேர்ட், ஐஃபோன் 11 ஐஃபோன் 2 ஒரு கீவேர்ட். இங்க என்ன பண்ணோம், ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் தட் ப்ராடக்ட். ஐஃபோன் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அந்த கீவேர்டுக்கு ரெலவெண்டா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சேவ் பண்ண போறோம். சேவ் பண்ணி முடிச்ச பிறக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இமேஜஸ் ஆட் பண்ணணும். இமேஜஸ் இந்த சென்ஸ் மீன்ஸ் ஓகே நிறைய அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம மல்டிபிள் இமேஜஸ் ஆட் பண்ணால் தான் கஸ்டமருக்கு தெரியும் ஓகே எப்படியெல்லாம் காமிக்குது, எப்படிலாம் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நம்ம இமேஜஸ் நம்ம அப்லோட் பண்ணணும். நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இமேஜஸ் இங்கே இருக்குது, நான் ஆட் பண்ணுறேன். மல்டிபிளாக நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரண்ட்டாக எத்தனை இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது அப் சேவ் ஆகிடும். ஸோ நம்ம பேக் போயிட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஐஃபோன் 11 நான் புதுசு ஆட் பண்ணிருக்கு. இப்போ கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், வியூ எப்படி எனக்கு வெப்சைட்டில் காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கும். இங்கே பார்த்தீங்களா, ஸோ இவ்வளோ ரூபாய். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் இல்லை. எதுக்கு ஆஃபர் இல்லை, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஜனவரி 1ல இருந்துட்டு தான் ஆஃபரை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எடிட் பண்ணலாம். நம்ம போயிட்டு இப்போ கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃபர் டீல் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிசம்பர் 1 செட் பண்ண போகிறேன். நான் டிசம்பர் 1 இருந்துட்டு ஸோ அதே மாதிரி ஜனவரி 1 வரைக்கும் நான் செட் பண்ண போகிறேன். நான் இப்போ செட் பண்ணி முடிச்சோன்னே நான் சேவ் பண்ணி கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரிஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபர் இப்போ கரண்ட்டாக என்ன கொடுத்துருக்கோம், ஜனவரி 1ல ஸோ டிசம்பர் 1ல வந்துட்டு ஜனவரி 1 வரைக்கும் கொடுத்துருக்கிறதா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தது இப்போ எவ்வளோ ரூபாய் போயிட்டு எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஆட் ப்ராடக்ட், நம்ம ஆட் ப்ராடக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே ஆட் ஸ்டாக். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணோம். என்ன ப்ராடக்ட் ஆட் பண்ணோம், ஐஃபோன் 5s அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆட் பண்ணோம். லெட்ஸ் எக்ஸாம்பிள் எடிட். சாரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வந்துட்டேன். ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்காக கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஏதர் நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அவங்க கிட்ட இருந்து போட்டுக்கலாம், இல்லை உங்களுடைய கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஐஃபோன் 11 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கரண்ட்டாக எத்தனை ஸ்டாக் இருக்குது, கரண்ட்டாக நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணும்போது 10 ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இந்த ப்ராடக்ட்டுக்கு ஸ்டாக் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு இங்கே பார்த்தீங்க ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ப்ராடக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஆட் ஸ்டாக் கிளிக் பண்ணிட்டேன். எதர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எதர் ப்ராடக்ட் கோட் அடிக்கலாம் ஆர் எல்ஸ் ப்ராடக்ட் நேம் அடித்தோம். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கோட் எதனா இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே இதுக்கு வந்து ப்ராடக்ட் கோட் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், சாம்பிள் சர்ச் பண்ணலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே கிரேட். பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன்று இருக்குது 350 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக ஸ்டாக் எதுவுமே இல்லை. இங்கே பார்த்தீங்க உங்களுக்கே தெரியும் அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்டாக் இன் இந்த சென்ஸ் மீன்ஸ் இப்போ இந்த ஸ்டாக்ன்றது என்ன அப்படின்னா எதர் ஸ்டாக் இன் பண்ணலாம் ஸ்டாக் அவுட்டும் பண்ணலாம். இன்கேஸ் ஸ்டாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நம்ம ஸ்டாக் அவுட் இருக்கு அப்படின்னா இன்கேஸ் நம்ம ஷாப்ல ஆல்ரெடி செல் பண்றோம், ஷாப்ல இருந்து செல் பண்றோம். ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஸ்டாக்ன்றது நான் ஒரு 5 போட்டேன்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கஸ்டமர் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்குதுல பார்த்தீங்க எப்படின்னா ஸ்டாக் இல்லை இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் ஆட் பண்ணிட்டோம் 5 ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே மாதிரி நான் சர்ச் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ சடனாக பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் உங்கள் ஷாப்புக்குள்ளே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு இது மாதிரி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய கம்ப்ளீட் இன்வென்ட்ரி இந்த ஆன்லைன் ஸ்டோர்லேயே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் டேரெக்டாக சேல் பண்ணிட்டேன் இன்கேஸ் மிஸ்ஸிங் ஆர் டேமேஜ் ஆர் எக்ஸ்பைர்ட் ப்ராடக்ட் இப்போ இன்கேஸ் டேரக்ட் சேல் போட்டோன்னு வச்சுக்கோங்க 5 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு இருக்காது மாதம் அதே மாதிரி ஸ்டாக் அவுட்டில் போயிடும். புரிஞ்சிச்சிங்களா? ஸோ அதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ரிப்போர்ட் இருக்குது நம்மக்கிட்ட. ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டாக் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ வெளியே போயிருக்கு, எவ்வளோ லெஜர், எவ்வளோ ரீஆர்டர், எவ்வளோ சம்மரி அவைலபிள் இன் ஸ்டாக். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய கம்ப்ளீட் இன்வென்ட்ரி ஒரு ஷாப்பை மேனேஜ் பண்ண முடியும் நம்மளால. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு வேற ஒரு மூலயமா விற்றீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியாது அந்த மாதிரி கேசஸ் எல்லாம். ஸோ நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நீங்கள் இன்வென்ட்ரி இது பார்த்தீங்கன்னா ஒரு மினி இன்வென்ட்ரி மாதிரி உங்களுடைய கம்ப்ளீட் ஷாப்பினுடைய ப்ராடக்ட் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ வெளியே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுலேயும் மேனேஜ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதுவும் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா. ஓகே மேனேஜ் டெலிவரி ஏரியா. மேனேஜ் டெலிவரி ஏரியா அப்படின்னா நம்ம லெட்ஸ் எக்ஸாம்பிள் இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வியூ டிஸ்பிளே லொகேஷன் அப்படின்னு சொல்லி எங்கே எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிக்கிறேங்க. கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும் ஓகே இது மாதிரி கஸ்டமர் சர்ச் பண்ணும்போது இவ்வளோ ரூபாய் இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஏரியா சர்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே போட்டேன் 150 rupees நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் கஸ்டமர் வராங்க 632059 சர்ச் பண்ணுறாங்க. இப்போ இங்கே சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தெரியும் இங்கே எவ்வளோ ரூபா 150 rupees நம்ம செட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 150 rupees. இன்கேஸ் டெலிவரி இல்லை அப்படின்னா லெட்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம சர்ச் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐட்டம் நாட் அவைலபிள் அட் திஸ் லொகேஷன் ப்ளீஸ் ட்ரை அனதர் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் நான் செட் பண்ணுறேன். ஓகே இங்கே சொல்லியிருக்கேன் 8 நாள் டெலிவரி அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா 8 + 1 ஒரு நாள் கூட்டிடும் 8 + 1 8 இந்த டேட்ஸ்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமருக்கு இன்ஃபர்மேஷன். இன்கேஸ் நான் 5 கொடுக்குன்னு வச்சுக்கோங்க 5 + 6ன்னு சொல்லிட்டு வரும். இங்கே அதே மாதிரி நான் சேஞ்ச் ப்ரைஸ் என்ன பண்ணுறேன் 215 மாத்திரம் நான் இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் சர்ச் பண்ணும்போது இங்கே ஓகே நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா 5 to 6 days மாறிடுச்சு அதே மாதிரி 250 rupees. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நீங்கள் எது பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யூசர் மேனேஜ் கஸ்டமர்ஸ் அப்படின்னு மேனேஜ் கஸ்டமர்ஸ்லாம் யார் அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ். நீங்கள் புதுசாக ஒரு கஸ்டமர் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு டீடைல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா லாக் அப்படின்னா அவங்களால அவங்களால வந்து லாகின் பண்ண முடியாது லாக் ஆயிடுச்சு அப்படின்னா. இங்கே வியூ பார்த்துக்கலாம் எடிட் பண்ணிக்கலாம் டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வியூ அதுக்கு மாதிரி நான் ஆட் சொல்ல மறந்துட்டேன் நான். இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் இப்போ இமெயில் இதை வச்சு தான் லாகின் பண்ண முடியும் அதே மாதிரி பாஸ்வேர்ட் தான் இது பண்ண முடியும் உங்களால். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய கம்ப்ளீட் அதனுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் மொத்தமே வரும். ஈவன் லாக்கும் பண்ணிக்கலாம் அன்லாக் பண்ணிக்கலாம் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா. ஓகே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பாஸ்வேர்ட். ஈவன் நான் பாஸ்வேர்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாகின் ஹிஸ்டரி எத்தனை தாட்டி வந்து அவங்க லாகின் பண்ணியிருக்காங்க எந்த ப்ரௌசர் லாகின் பண்ணியிருக்காங்க எந்த ஐபி அட்ரஸில் லாகின் பண்ணியிருக்காங்க எப்படி டெஸ்க்டாப்பில் லாகின் பண்ணியிருக்காங்களா மொபைல் ஃபோனில் லாகின் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்ல வர்றது. அப்புறம் எப்போ லாகின் பண்ணாங்க லாஸ்ட்டாக. ஓகே மேனேஜ் இன்டர்னல் யூசர் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஓவரால் இந்த அட்மின் சைட் வந்துட்டு இன்னொரு யூசரும் நம்ம ஆக்சஸ் கொடுக்கலாம் நம்ம ப்ரிவிலேஜஸ் மாதிரி கொடுக்கலாம் நம்ம. இட் மீன்ஸ் உங்களுடைய சேல்ஸ் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க உங்களுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களும் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் எத்தனை யூசர்ஸ் நம்ம சிஸ்டத்துல இருக்காங்களோ மொத்தம் இங்க காமிக்கும். அதே மாதிரி ஆட் நியூ அதே மாதிரி மொபைல் நம்பர் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட். இட் மீன்ஸ் தட் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடாது சிஸ்டம் அக்செப்ட் பண்ணாது. இந்த யூசர் நேம் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு தான் அவங்க லாகினே பண்ண முடியும் அவங்களால. அதே மாதிரி நீங்கள் சொல்லணும் அட்மினிஸ்ட்ரேட்டர்
இன்கேஸ் பிளாக்னா உங்களால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பண்ண முடியாது. லெட்ஸ் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிளாக்ல இருக்குது பார்த்தீங்களா. வியூ போகிறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன், அதே மாதிரி சேஞ்ச் பாஸ்வேர்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லாகின் ஹிஸ்டரி. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் வந்துட்டு பார்த்துக்கலாம், ஆர்டர்ஸ் எல்லாம் பற்றி. ஓகே, ஆர்டர்ஸ் பற்றி எப்படி, இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட கரண்ட்டாக என்னென்ன ஆர்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக ஓவர்வியூவாக பார்த்துக்கலாம். இங்கே நான் இங்கே ஆர்டர் நம்பர் வச்சு நான் சர்ச் பண்ணிக்கலாம். லெட்ஸ் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு 155 அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ண என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல வந்துடும். இங்கே எதிர் எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் சர்ச் இருக்குது 1, இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிக்கலாம் எப்படின்னு நீங்கள். ஓகேவா, 2 விதமாக சர்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். ஓகே, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ஓகே என்னென்ன ஆர்டர்லாம் சர்ச் பண்ணிக்காங்க, என்ன ஆர்டர் கன்ஃபார்ம் இருக்குது, ஷிப் ஸ்டேட்டஸ், ஷிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபீல்டு, டெலிவரி, கம்ப்ளீட்டட், கேன்சல். இந்த ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கஸ்டமர் நம்பர், மொபைல் நம்பர் தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் எப்போப்பெல்லாம் கிரியேட் ஆச்சு, இப்போ ரீசெண்டாக எத்தனை ஆர்டர், இப்போ நேற்றுக்கு இன்னைக்கு எத்தனை ஆர்டர் கிரியேட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறது ஜென்ரலாக. இப்போ நேற்றுக்கு இன்னைக்கு எதுவும் ஆர்டர் இல்லை, இப்போ நான் அதுக்கு நான் 7ஆம் தேதி நான் செக் பண்ணுறேன். நான் செக் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓகே 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 3 ஆர்டர் வந்திருக்கு, கம்ப்ளீட்டாக இருக்குது. இன்னும் ஆர்டர் பிளேஸ் ஆகிருக்கு. இப்போ நான் ஆர்டர் பிளேஸ் வந்து இப்போ நான் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டெமோ கொடுக்க போகிறேன், எப்படி ஆர்டர் அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஆர்டர் வந்துச்சு நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஆர்டர் பிளேஸ் இருக்குது, ஆர்டர் பிளேஸ்டு, எந்த டெலிவரி அட்ரஸு, எந்த பேமெண்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுத்து அங்கே ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இங்கே வந்துடுச்சு. ப்ளஸ் வித் ஜிஎஸ்டியோட நம்மளுக்கு இன்கேஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இங்கே தெரிஞ்சு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக. இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறோம். இது நான் கன்ஃபார்மும் பண்ணலாம், கேன்சலும் பண்ணலாம். நம்ம இது கேன்சல். இன்கேஸ் கேன்சல் எதுக்கு ரீஃபண்ட் கேஸ் வருது அப்படின்னா அவங்க வந்து ஆன்லைனில் பே பண்ண கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீஃபண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனை காமிக்கும் உங்களுக்கு என்டர் பண்ண சொல்லிட்டு. என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோம் ஆர்டரை. கன்ஃபார்ம் பண்ண எந்த டேட்டில் ஆர்டர் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். கன்ஃபார்ம். இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆச்சு, ப்ராசஸ் ஆயிடுச்சு. இப்போ ப்ராடக்ட் டிஸ்பேச் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன ஸ்டேட்டஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம் நம்ம. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் கன்ஃபர்மேஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் எக்ஸாம்பிள் ஷிப்பிங் கன்ஃபர்மேஷன் இந்த சென்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஆக்டிவிட்டி இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட் ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக இன்னொன்று வச்சிருக்கேன். நான் இன்னொரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஹிஸ்டரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் கன்ஃபர்மேஷன் மீன்ஸ் தட் உங்கள் ஷாப்ல இருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டம் வந்து டிஸ்பேச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஷிப்பிங் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி கன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா டெலிவரி பாய் வந்து டெலிவரி பண்ணிட்டு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, சார் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் பிளேஸில் நம்மளுடைய ப்ராடக்ட் கஸ்டமர் பிளேஸில் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டெலிவரி கன்ஃபர்மேஷன் அவங்க என்ன பண்ணாங்க, டெலிவரி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இது பொதுவாக என்ன நடக்கும், அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்துட்டு இமெயிலாக வந்துட்டு ஜிஎஸ்டி டேக்ஸ் இன்வாய்ஸாக அவங்களுக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் ரெக்வஸ்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு இங்கே பார்த்துக்கலாம். ஈவன் நீங்கள் வியூ இன்வாய்ஸும் பார்த்துக்கலாம். வியூ இன்வாய்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு இன்வாய்ஸ் இதை நீங்கள் பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம். இது இன்வாய்ஸ்ன்றது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேக்ஸ் இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்வாய்ஸ் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேன்சலேஷன் ரெக்வஸ்ட். கேன்சலேஷன் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா ஜென்ரலாக இப்போ கஸ்டமர் வந்துட்டு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க, ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டாங்க. பட் சம் கேசஸ்ல அவங்க கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கேசஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா கேன்சலேஷன் ரெக்வஸ்ட் வந்துட்டு இனிஷியேட் ஆகும்.
இட் மீன் தட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் மீன் என்ன புதுசா இருக்கு, புதுசா எதனா வந்திருக்கா சர்ச் பண்ணிக்கிறது. ஓப்பன் ஓப்பன் எதுக்கு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா, அது பார்த்தோன்னே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகிடும் நம்மளுக்கு. இன்கேஸ் எதனா புதுசாக கேன்சலேஷன் ரெக்வஸ்ட் வந்தது அப்படின்னா இப்போ என்ன பண்ணா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் அந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னா கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட் போயிடும். ஸோ கரண்ட்டாக என்ன இப்படி இருக்கு, ஓகே இஷ்யூ இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டைரக்ட் இனோவேஷன் பண்ணலாம். 155 பண்ணலாம் அப்படின்னா ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம், கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கேன்சலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் cancellation request has been initiated by user reason I'm not interested on the product cancelled by FYR அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பை டிஃபால்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க. நெட் பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 1335 பே பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இன்கேஸ் நம்ம அதே அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணணும், அதே அமௌண்ட் போடணும். இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்டர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1235 ருபீஸ்ன்றது ஒரு கமிஷன் அந்த மாதிரி கேசஸ்லாம் வாய்ப்பு இருக்கு. கேன்சலேஷன் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அது பார்த்துக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி. இன்கேஸ் சாம்பிள் நோட் ஏன்னா நோட்ஸ் என்ன சொல்லுவாங்க எதுக்கு அப்படின்னா 35 rupees has been reduced for the commission அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல ஒரு ரெக்கார்டுக்காக நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ லெட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் ஒரு ஆஃப்டர் 1 month பார்த்து கழிச்சு நீங்க பார்த்துக்கலாம், ஓகே இது எதுக்காக கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி கேசஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் குவான்டிட்டி ரெடியூஸ் ஆகிடும். ஓகே ரீஃபண்ட் டீடைல்ஸ் பை டிஃபால்ட் கிரியேட் ஆகிடும். இங்க எவ்வளோ ரீஃபண்ட் கொடுக்க போறோம், எவ்வளோ நம்ம ரீஃபண்ட் அமௌண்ட் என்டர் பண்ணணும், எவ்வளோ ரீஃபண்ட் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் மோட் நம்ம மீன் தட் நம்ம ரீஃபண்ட் பண்ணல இன்னும் மீன் தட் ரீஃபண்ட் பண்ணியாச்சா இல்லையா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இங்கே கேப்சர் பண்ணுறது பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா. இப்போ ரீஃபண்ட் கன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிறோம் ஓகே நம்ம வந்து கஸ்டமருக்கு ரீஃபண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. கிரெடிட் கார்டு எப்படி நம்ம பே அமௌண்ட் கொடுத்தோம் கூகுள் பேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அமௌண்ட் ஹாஸ் பீன் சென்ட் வயா Google Pay இங்கே வித் டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர். எக்ஸாம்பிள் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் எதனா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ கன்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ் இங்கேயும் இருக்கும், இங்கே கேன்சலேஷன் ரீசன். ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒவ்வொரு. ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூஸ். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் வைஸ் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ப்ராடக்ட் நேம் தெரிஞ்சால் ப்ராடக்ட் நேம் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இதாவது கோட் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அப்புறமா எப்போ ரிவ்யூ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ரிவ்யூக்கு ஏற்ற மாதிரி டேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ரிவ்யூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கரண்ட்டாக இங்கே பார்த்துக்கலாம். பை டிஃபால்ட் எந்த ஆர்டருக்கு வந்திருக்கு, வந்து ஜென்ரலாக பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். இது வந்து பப்ளிக் சைட்ல வந்து காமிக்கணுமா காமிக்க கூடாது. இன்கேஸ் நாட் அப்ரூவ் அப்படின்னா அது வந்து வெப்சைட்ல காமிக்காது. அப்ரூவ்டு மட்டும் தான் வந்துட்டு வெப்சைட்ல வந்துட்டு காமிக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் ஓவர்வியூ. ஓகே இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் ரிப்போர்ட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா சேல் சம்மரி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோ வந்துட்டு ஸ்டாக் வாங்கியிருக்கோம், எவ்வளோ வந்து செல் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் எவ்வளோ நடந்திருக்கு. டிசம்பர் 2ஆம் தேதி எதுவுமே வாங்கல, டிசம்பர் 3ஆம் தேதி எதுவுமே வாங்கல, டிசம்பர் 4ஆம் தேதி எவ்வளோ நம்ம வந்து 15 ஸ்டாக் வாங்கியிருக்கோம். அதனோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 958 ருபீஸ் கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த டேஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 7ஆம் தேதி நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதனுடைய வேல்யூ என்ன அதே மாதிரி. அதே இப்போ நான் என்ன பண்ண அப்படின்னா சர்ச் பண்ணிக்கலாம் ஒரு மாசத்துல எவ்வளோ நம்ம ஸ்டாக் வாங்கியிருக்கோம், எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி 4 மாசத்துல எவ்வளோ ஸ்டாக் சேல் ஆயிருக்கு. ஸோ அந்த மந்த்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேல் கிரியேட் ஆகும், ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ லாஸ்ட் 6 month இப்போ லாஸ்ட் 6 monthல எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அதனுடைய கம்ப்ளீட் கிராஃப். ஸோ 1 இயருக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளீட்டா இந்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ டோட்டல் வேல்யூ ஆயிருக்கு ப்ளஸ் எவ்வளோ சேல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
நம்ம அடுத்து ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா ஆர்டர் ஓவர்வியூ. இட் மீன் தட் இது வந்து எதுக்காக அப்படின்னா ஓகே இந்த எத்தனை ஆர்டர்ஸ் கிரியேட் ஆச்சு பை டே வைஸ் ஒன் வீக்ல எத்தனை ஆர்டர் கிரியேட் ஆச்சு. இப்போ டிசம்பர் 2ஆம் தேதி எத்தனை ஆர்டர் கிரியேட் ஆயிருக்கு, டிசம்பர் 3ஆம் தேதி எத்தனை ஆர்டர் கிரியேட் ஆயிருக்கு, அதே மாதிரி டிசம்பர் 4 எத்தனை ஆர்டர் கிரியேட் ஆயிருக்கு, எத்தனை சக்சஸ் ஆயிருக்கு, எவ்வளோ நம்ம ரீஃபண்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஃபெயில், எத்தனை ஆர்டர் ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ 1 மந்த் கழிச்சு இப்போ 1 மந்த்ல எத்தனை ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது. பாத்தீங்க அப்படின்னா எல்லோ கலர்லாம் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரீஃபண்டுடைய ரிப்போர்ட், ரீஃபண்டுடைய ஸ்கிரீன் இது. அதே மாதிரி கிரீன் கலர் பாத்தீங்கன்னா எவ்வளவு சக்சஸ் ஆயிருக்கு, சக்சஸ் ஆஃப் பேமெண்ட் ஆயிருக்கு. இங்க ரெட் கலர் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆர்டர்ஸ். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 4 மந்த்தும் பார்த்துக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 6 மந்த்தும் பார்த்துக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1 இயரும் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷனுடைய வேல்யூ, எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு நம்மளுடைய ஓவரால் சைட்டில், ஒரு வாரத்தில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் வந்திருக்கு, எவ்வளோ சேல், எவ்வளோ ப்ராடக்ட்லாம் விற்றுருக்கு அப்படின்னு சொல்கிறதான் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் டிரான்சாக்ஷன் ஓவர்வியூன்றது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் எத்தனை டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, எவ்வளோ ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி டிசம்பர் 4ஆம் தேதி எவ்வளோ 958 ருபீஸ் ஆயிருக்கு, அதே மாதிரி டிசம்பர் 7ஆம் தேதி எவ்வளோ ஆயிருக்கு, அதே மாதிரி ப்ளஸ் அன்னைக்கு எவ்வளோ ரீஃபண்ட் கொடுத்துருக்கோமா, அந்த மாதிரி கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு காமிச்சு. அதே மாதிரி 1 மந்த்து, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 மந்த்து, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 மந்த்து, அதே பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் செல்லிங் ஓவர்வியூ. இது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இது எதுக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் எத்தனை தாட்டி ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு சேல் பண்ணியிருக்கீங்க, நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை ப்ராடக்ட் வந்து சேல் ஆயிருக்கு. இட் மீன் தட் டிசம்பர் 4ஆம் தேதி எத்தனை ப்ராடக்ட் வந்து சேல் ஆயிருக்கு, அதனுடைய எவ்வளோ சேல் ஆன வேல்யூ அப்படின்னு சொல்றது தான். இப்போ எல்லோ கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா அது எத்தனை ப்ராடக்ட் வந்து சேல் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். கிரீன் கலர் பார் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேல்யூ ஆயிருக்கு, எவ்வளோ காசு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சேம் லைக் தட் 1 மந்த்ல எவ்வளோ நடந்திருக்கு, அதே மாதிரி 4 மாசத்துல எவ்வளோ நடந்திருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 6 மாசத்துல எவ்வளோ நடந்திருக்கு, அதே பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷத்துல எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவைலபிள் இன் ஸ்டாக். அவைலபிள் இன் ஸ்டாக் அப்படின்னா என்ன அப்படின்னா கரண்டா உங்களுடைய ஷாப்ல எவ்வளோ அவைலபிலிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட்டா ரிப்போர்ட் மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ நீங்க ஈவன் உங்களுக்கு ப்ராடக்ட் ஐட்டம் கோடு தெரிஞ்சது அப்படின்னா, ஐட்டம் கோடுனா என்ன அப்படின்னா இப்போ நான் டக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். ஐட்டம் கோடுன்றது என்ன அப்படின்னா SKU கோட் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலா. இட் மீன்ஸ் தட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த கோடுன்றது. ஓகே, இப்போ அதே மாதிரி இப்போ ஈவன் நான் எக்ஸல்ல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பிடிஎஃபும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நான் இன்கேஸ் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா ப்ராடக்ட் கோட் டாக் நான் என்ன சர்ச் பண்ணா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருவேன். ஸோ எக்ஸல் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதே மாதிரி நான் பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸல்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிப்போர்ட் 2 விதமான ரிப்போர்ட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் பை டிஃபால்ட் சிஸ்டத்தில் இருந்துட்டு. ஓகே, சேல் சம்மரி. ஸோ சேல் சம்மரி அப்படின்னா என்ன அப்படின்னா ஓகே இத்தனை நாள்ல எவ்வளோ சேல் ஆயிருக்கு, மீண்டும் எத்தனை ஆர்டர் வந்துட்டு சேல் நடந்திருக்கு. இப்போ 4ஆம் தேதி, இப்போ நான் 7ஆம் தேதியில இருந்துட்டு 9ஆம் தேதிக்கு நான் சர்ச் பண்றேன், இந்த டேட்ல எத்தனை எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த 3 நாளுடைய வரவு செலவுகள் வரவு செலவு மீன்ஸ் எவ்வளோலாம் ப்ராடக்ட் நம்ம சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஆயிருக்குங்க, எவ்வளோ கிராஸ் டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ நான் 4 நாள் சர்ச், இப்போ நான் லெட்ஸ் எக்ஸாம்பிள் 1 மந்த் நான் சர்ச் பண்ண வச்சுக்கோம். அப்போ பார்க்கும்போது ஸோ மொத்தனுடைய எத்தனை சக்ஸஸ் ஆர்டர்ஸ் இருக்கோ மொத்தமே ஸோ 5600 ருபீஸ்க்கு வந்துட்டு அவங்க டிரான்சாக்ஷன் இருக்குங்க வேல்யூ. ஸோ அதே பார்த்தீங்கன்னா ரீஆர்டர் ரிப்போர்ட். இப்போ ரீஆர்டர் ரிப்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் ரீஆர்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே இன்வென்ட்ரி அப்படின்ற செக்ஷன்ல வந்துட்டு 5க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே காமிச்சோம். இது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது எடுத்துக்கு அப்படின்னா ஓகே இந்த ப்ராடக்ட்லாம் வந்துட்டு குவான்டிட்டி வந்து கம்மியா இருக்கு, சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கும். ஸ்டாக் லெட்ஜர் ரிப்போர்ட் அதே மாதிரி இங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டாக் லெட்ஜர் ரிப்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஓகே ஜஸ்ட் இன்னொரு கம்ப்ளீஷன் என்ன சொல்ல வருது அப்படின்னா எவ்வளோ ஸ்டாக் இருக்கு, இப்போ இந்த ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி எவ்வளோ ஸ்டாக் இருக்கு, எவ்வளோ ஸ்டாக் வெளியே போயிருக்கு, எவ்வளோ மீதி பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றது. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 13
இன்னும் எதுவுமே வெளியே போகல. அதே மாதிரி 16 ஒன்று வெளியே போயிருக்கு. அப்படி ஸ்டாக் இன் ரிப்போர்ட். ஸ்டாக் இன் ரிப்போர்ட் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து எவ்வளோ ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றது நம்ம சொல்ல வரோம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, ஸ்டாக் லெட்ஜர் ரிப்போர்ட். இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் இப்போ நான் இந்த ப்ராடக்ட் பற்றி நான் சர்ச் பண்ணேன். இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸ்டாக் இன் ரிப்போர்ட் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு, அதனுடைய வேல்யூ எவ்வளோனா, இப்போ ஓவரால் சம்மரி. ஸ்டாக் அவுட் ரிப்போர்ட். ஸ்டாக் அவுட் ரிப்போர்ட் அப்படின்னா எத்தனை தாட்டி வந்துட்டு ப்ராடக்ட் வந்து சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்ல சால்ட் இன் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் அது இந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்துடும் உங்களுக்கு. ஈவன் நீங்கள் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐட்டம் கோடை சர்ச் பண்ணிக்கலாம், பை டேட்டும் சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓகே இந்த டேட்டில் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிகரேஷன். இப்போ நோட்டிஃபிகேஷன் இப்போ இன்னும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் டெம்ப்ளேட். நோட்டிஃபிகேஷன் டெம்ப்ளேட் இருக்கு அப்படின்னா இப்போ கஸ்டமர் வந்து ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது இமெயில் நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு போகும். அவங்க நம்ம என்ன பண்ணோம்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எதனா கண்டென்ட் எனக்கு ஸ்டார்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன். பட் மேக் ஷூர் தட் இந்த டாலர்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது, வெறும் இந்த லேபிள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் கை ஒரு ஹெல்ப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், சப்போஸ் எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டும் இங்கே இது பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ கண்டென்ட் பிளாக் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓவரால் சைட்டு கண்டென்ட் ஃபுல்லாக நீங்களே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும், எங்களை மாதிரி சப்போர்ட் டீமை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டாப் மெனு எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தரப்போகிறேன். நான் இப்போ டாப் மெனு ஹாட்லைன் அப்படின்னு என்ன அப்படின்னா இங்கே டிஸ்பிளே லொக்கேஷன் இங்கே வந்து சொல்லுவோம் எந்த இடத்துல வந்து இந்த இந்த இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஸோ கிளிக் பண்ணி இன்கேஸ் எடிட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இங்கே இந்த கோட் வியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இங்கே போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கலுடைய சப்போர்ட் தேவைப்படுது கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா எங்களுடைய டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 by 1 மொத்தமே இருக்கும். லெட்ஸ் எக்ஸாம்பிள் சைட் மெசேஜ் இருந்துட்டு மொத்தமே A to Z ஆஃப் த எங்கெங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கண்டென்ட் எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும் மொத்த இடத்துல நாங்கள் கொடுத்துருப்போம் நாங்கள். அதே மாதிரி ஹோம் சப்போர்ட் செக்ஷன் இங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட்டர் சைட் மேப் 1. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைசபிள் மொத்தமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைட் பண்ணிங்க ஓகே இந்த வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே டெலிவரி நோட்ஸ். இப்போ இந்த கண்டென்ட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஓகே கண்டென்ட் வேறு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம், அதுவும் அவைலபிள் ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோமோ பேனர் செக் அவுட். லெட்ஸ் எக்ஸாம்பிள் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஷெடியூல் நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. சடனாக கஸ்டமர் வந்து அட்ராக்ட் பண்ணணும் ஆர் வேறு எதுனா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம் நம்மளுக்கு வெப்சைட்லேயே. ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி காப்பிரைட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சைட் மேப் 2ன்றது எப்படி எடிட் பண்ணிக்கிறது. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கிறது. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா சைட் செட்டிங்ஸ் நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நீங்கள் இதெல்லாம் எதுவுமே அப்டேட்டே பண்ணாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் எங்களுடைய டெக்னிக்கல் சப்போர்ட் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக சப்போர்ட் பண்ணுவாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். ஓகே, அட்மின் இமெயில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னெல்லாம் இமெயில்ஸ் வந்துட்டு ஓவராலாக சைட்டில் போயிட்டு இருக்கோ இந்த இமெயிலுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் பை டிஃபால்ட். ப்ரைஸ் வேல்யூ ஃபார்மேட் வந்து எதுக்கு அப்படின்னா எத்தனை டிஜிட்டில் வந்துட்டு ப்ரைஸை காமிக்கணும், இது 2 டிஜிட்லையா இல்லை 3 டிஜிட்லையா அப்படின்னு சொல்லுவது. டாக்ஸ் டிஸ்பிளே நேம் ஐஜிஎஸ்டி. டாக்ஸ் டிஸ்பிளே நேம் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த டாக்ஸ் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு எப்படி காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இட் மீன் தட் இங்கே வந்து காமிக்கும் ஈவன் இது ஐஜிஎஸ்டியா இல்லை ஜிஎஸ்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். கான்டாக்டர்ஸ் டு அட்ரஸ் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா இங்கே யாருன்னா வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த இமெயில் ஒரு இமெயிலுக்கு போகும். அந்த மாதிரி கேசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க இமெயில் கொடுத்துக்கலாம். நீங்க மல்டிபிள் இமெயில் இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு எடிட் பண்ணிட்டு காமா செப்பரேட்டர்ல போட்டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணும். சேவ் டாக்ஸ் டிஸ்பிளே. ஓகே, அதே மாதிரி கான்டாக்ட், அதே மாதிரி கேன்சலேஷன். இப்போ யாருன்னா கேன்சல் பண்றாங்க அப்படின்னா ஸோ அந்த இமெயில் ஐடி நம்ம போட்டுப்போம். யாருக்கு அட்மினா யாருக்கு ரிசீவ் ஆகணும், ஒரு கஸ்டமர் வந்து கேன்சல் பண்றாங்க அப்படின்னா ஆர்டர் நோட்டிபிகேஷன் யாருக்கு போகணும் அப்படின்னு சொன்ன வருது. நியூ அரைவல். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல டிஸ்கஸ் பண்ணோம் மேனேஜ் ஸ்டாட்டிக் பேஜஸ்ல. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் யூஆர்எல் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வெப்சைட்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் ரெஜிஸ்டர். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்றோம் அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நமக்கு காமிக்கணும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்த யூஆர்எல் நீங்க அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு. கூகுள் கேப்சா அண்ட் கூகுள் கேப்சா சைட் கே, கேப்சா சீக்ரெட் கே அப்படின்னா எதுக்கு அப்படின்னா இப்போ நம்மளுடைய சைட்ல பாத்தீங்க, நம்மளுடைய வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஷாப்பிங் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா கான்டாக்டர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஒரு கூகுள் கேப்சா எனேபிளா இருக்கும். எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்துட்டு பை டிஃபால்ட்டா சும்மா வந்துட்டு மெசேஜ் வந்துட்டே இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா வேலிட் அண்ட் ரெக்வஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ சைட் மேப்பிங் இதுவும் அங்கே இது சைட் செட்டிங்ஸ்ல பார்க்கலாம். மெயில் செட்டிங்ஸ். மெயில் செட்டிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஓகே இது பார்த்தீங்க அப்படின்னா அதே ஆப்ஷன் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் என்ன டிஸ்பிளே பண்ணும், டிஸ்பிளே வேல்யூ. இப்போ எஸ்எம்டிபி கிளைண்ட் நீங்க ஒரு இமெயில் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எம்டிபி கிளைண்ட் இருக்கும் பை டிஃபால்ட். இப்போ அதே மாதிரி யூசர் நேம், என்ன யூசர் நேம் இருக்கு அந்த இமெயிலுக்கு, அது என்ன பாஸ்வேர்ட். ஸோ இந்த வெப்சைட் ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்எம்டிபி கிரெடென்ஷியல் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இமெயில்ஸாக போகும். இன்கேஸ் இந்த இமெயில் கரெக்டாக இல்லை அப்படின்னா தப்பா இருந்தது அப்படின்னா இமெயில் போகாது. ஸோ இந்த கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா சப்போர்ட் டீமை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ரிசோர்ஸ் செட்டப். இப்போ ரிசோர்ஸ் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் வெப்சைட் யூஆர்எல். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஜஸ்ட் ஜென்ரல் கான்ஃபிகரேஷன். இது இனிஷியல் செட்டப்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் டீம் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டுருவாங்க. ஸோ நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. பேமெண்ட் செட்டப். இப்போ இந்த மெயின் நல்லா ரிப்பீட் பண்றது, பட் இந்த செட்டிங்ஸ்ன்றது ரொம்ப அப்டேட் பண்றது நான் ஒன் டைம் அப்டேட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கீப் ஆன் அப்டேட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. எதுக்கு அப்படின்னா இன்கேஸ் எதனா தெரியாம அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகாம போயிடும். ஸோ அதனால இன்கேஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தது அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட் கிட்ட கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஃபர்தராக கைட் பண்ணும் உங்களுக்கு. ஓகே, மர்ச்சன்ட் ஐடி அண்ட் சீக்ரெட் கீ அண்ட் மர்ச்சன்ட் கீ அண்ட் சீக்ரெட் கீ அப்படின்னா நீங்க வந்து பேடிஎம் எப்படி சொல் பேடிஎம் மர்ச்சன்ட் லாகின்ல போய் என்ன பண்ணணும் அப்படின்னா புதுசா ஒரு அக்கௌண்ட் நீங்க இவங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா நீங்க புதுசா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். சைன்இன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடிச்சிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் கிடைக்கும் மர்ச்சன்ட் ஐடியும் சீக்ரெட் கீயும் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, இந்த வெப்சைட் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம். இது இந்த ஸ்டேஜிங்கா இல்லை லைவா. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒன்ஸ் இனிஷியல் ஸ்டேஜில் பை டிஃபால்ட் டீம் உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, கம்பெனி செட்டப். இப்போ கம்பெனி செட்டப் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி கஸ்டமருக்கெல்லாம் அனுப்பிட்டு இருக்கோம். ஒரு ஆர்டர் பிளேஸ் ஆச்சு அப்படின்னா லெட்ஸ் எக்ஸாம்பிள் என்ன கம்பெனி நேம், என்ன இமெயில் ஐடி, என்ன டெலிஃபோன் நம்பர், என்ன அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுங்க இங்கே என்ன இருக்கு. ஓகே, ஆன் ஹேண்ட்ன்றது லோகோ பை டிஃபால்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம், செல்லர் அட்ரஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செல்லர் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துடும் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எதுக்கு இருக்கு அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கோம். ஆர்டர் கம்ப்ளீட் ஆன ஆர்டரை நம்ம என்ன பண்றோம், வியூ இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணா இங்க தெரியும். இங்க என்ன இருக்கு, வித் டீடைல்ஸ், இமெயில், மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இங்க வரும். சாரி, இங்க
ஸோ எஸ்இஓ செட்டப் என்ன அப்படின்னா உங்களுடைய மெயின் வெப்சைட்டினுடைய எஸ்இஓ கீவேர்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டாப்பில் வந்துடும் பை டிஃபால்ட் பேசிக்கலி. இட் மீன்ஸ் உங்களுடைய கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கீவேர்டு வந்து ரொம்ப ரெலவெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சைட்டு மேலே கொண்டு வந்து விட்டுறாங்க கூகுள்காரங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா சைட் மேப்னுடைய யூஆர்எல். சைட் மேப் யூஆர்எல் இந்த சென்ஸ் மீன்ஸ் எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம ப்ராடக்ட்ல ஆட் பண்ணிட்டு நம்ம கூகுளுக்கு வந்து சைட் மேப் வந்து சப்மிட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூகுள் வந்து ஸ்க்ரால் பண்ணிப்பாங்க. ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஹிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஓகே நம்மளுடைய சிஸ்டத்தில் வந்துட்டு ஓகே மேபி இன்ஃபர்மேஷன் இல்லாத வச்சு இது மாதிரி காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ அந்த இந்த யூஆர்எல் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல் என்ன பண்ணும் அப்படின்னா நேராக போயிட்டு இப்போ கூகுள் கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள போகும். கூகுள் சர்ச் கன்சோல் உள்ள போறீங்கன்னு வச்சு சர்ச் கன்சோல் கூகுள் வெப் மாஸ்டர் சாரி இங்கே ஆல்ரெடி நம்மளுடைய சைட்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதுங்க. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா புதுசாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சைட் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் சைட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த சைட் அப்படின்னு சொல்லி இங்கே சூஸ் பண்ணணும். உங்களோட சைட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டு சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ணால் உங்களோட அந்த வெப்சைட்னுடைய இது முடிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேஜ் கூகுள் வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா சைட் செட்டிங்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் லோகோ எங்கே வருது அப்படின்னா இங்கே வருது பை டிஃபால்ட். ஓகே ஸோ ஃபேவரட் ஐக்கான் எங்கே தெரியுது பார்த்தீங்களா? ஃபேவரட் ஐக்கான்ன்றது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்வாய்ஸ் லோகோ எங்கே இருக்கும் அப்படின்னா எதர் இங்கே இருக்கும். இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இருக்கும் ப்ளஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஒரு லோகோ. ஸோ அங்கே வந்துடும். பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஸ்டாட்டிக் பேஜஸ். இப்போ மேனேஜ் ஸ்டாட்டிக் பேஜஸ்லாம் எதுக்கு அப்படின்னா ஓகே லெட்ஸ் எக்ஸாம்பிள் எனக்கு எங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணணும் எக்ஸ்ட்ராவாக. லெட்ஸ் எக்ஸாம்பிள் நான் ஒரு புது பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணணும். இப்போ புது பேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இன்கேஸ் நான் மல்டிபிள் பேஜஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் நான் ஜென்ரலாக சொல்ல வரேன் நான் ஒரு பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன். ஆட் நியூ. இப்போ என்ன பேஜ் நேம் என்ன சாம்பிள் பேஜ் 2. அதுக்கு கீவேர்ட்ஸ் எதனா இருந்ததுதான் மெட்டா கீ மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு ஆட் பண்ணிக்கலாம். சாம்பிள் டிஸ்கிரிப்ஷன் கோஸ் ஹியர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சேவ் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் காப்பி பண்ணோம் இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிட்டு நேராக கண்டென்ட் பிளாக்கை கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைட் மேப் 3 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? ஸோ நாங்கள் எடிட் பண்ண போகிறோங்க. ஸோ எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புது ஐட்டம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எடிட். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் கன்சர்னை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பேஜ் கிரியேட் ஆச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பேஜஸ் வேணால் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி. ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரிவ்யூ அ ப்ராடக்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் இந்த வெப்சைட்.
எப்படி சொல்ல வர்றது அப்படின்னா, நீங்க பிஹாஃப் ஆஃப் த கஸ்டமர் நீங்க வந்துட்டு உங்களுக்கு ப்ராடக்ட்டுக்கு நீங்களே ப்ரொமோஷன் பண்ணிக்கிறது. இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா, லெட்ஸ் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் போய் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. லெட்ஸ் எக்ஸாம்பிள் என்கிட்ட என்ன இருக்கு ப்ராடக்ட், 1 செகண்ட் ஒரு ப்ராடக்ட் குள்ள போகலாம். ஓகே, எனக்கு இந்த ப்ராடக்ட் தெரியும். ஓகே, இந்த ப்ராடக்ட் வேணும். இந்த ப்ராடக்ட் இருக்கு நமக்கு. ஐஃபோன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அது போகலாம் நம்ம. இப்போ நீங்க வந்து கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கணும். எந்த கஸ்டமர் பிஹாஃப் ஆஃப் த கஸ்டமர் எந்த கஸ்டமர் வந்துட்டு ப்ராடக்ட் ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஆட் பண்ண ப்ராடக்ட் இங்க வந்துச்சு. லெட்ஸ் எக்ஸாம்பிள் 11. இப்போ நான் என்ன பண்ணேன், இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எதிர எனக்கு யூசர் நேம் தெரிஞ்சா அடிக்கலாம், ப்ராடக்ட் கோட் தெரிஞ்சா ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ரேட்டிங், வெரி குட். பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிவ்யூஸ் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிவ்யூஸ் வந்துடுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே எத்தனை ரிவ்யூஸ் நீங்கள் கிரியேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் இமெயில். ஸோ சென்ட் இமெயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் மூலியமாகவே நீங்கள் இமெயில் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். யாருக்கு அனுப்பணும்னு நினச்சிங்க அப்படின்னா. ஸோ லெட்ஸ் எக்ஸாம்பிள் உங்கள் த்ரூ அட்ரஸ் இங்கே சிசி ஆட் பண்ணலாம். அதே மாதிரி பிசிசி ஆட் பண்ணலாம். சப்ஜெக்ட் என்ன இமெயில் கண்டென்ட்டு சென்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமெயில் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்டர்ஸ்ன்றது எதுக்கு அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது, நீங்கள் உங்களுக்கு எதனா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் வந்து தேவைப்படுது, அந்த மாதிரி பட்சத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் இந்த நம்பருக்கு ஒரு இமெயில் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட டெக்னிக்கல் டீம் வந்து உங்களுக்கு ரீச் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது. ப்ரொஃபைல் எங்களோட இமெயில் நேம், இமெயில், மொபைல் நம்பர்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். Thank you.